நமஸ்தே. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய மார்கதர்ஷக் மண்டல், அதாவது அகில பாரத அளவில் சான்றோர் பேரவையினுடைய 8 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனால தமிழ் மொழியை சம்பந்தமான அந்த நிகழ்ச்சியுடைய கூட்டம் தான் இன்னைக்கு இங்க நடந்தது. அவருடைய நோக்கம் வரக்கூடிய ஜனவரி மாசம் 14ஆம் தேதியில இருந்து, அதாவது பொங்கல்ல இருந்து சிவராத்திரி வரைக்கும் பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமேளா நேரத்துல துறவிகள் அங்க சந்திக்கிறாங்க. அந்த துறவிகள் சந்திக்கிற நேரத்துல என்னென்ன விஷயங்களை பத்தி கலந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றியான விஷயங்கள் இங்க கருத்துகள் வந்தது. அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா, ஒரு மதசார்பற்ற அரசு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை மட்டும் நிர்வாகம் பண்றது சரியல்ல. வாரன் ஹேஸ்டிங்குடைய காலகட்டத்தில் அது வந்ததா இருக்கலாம். ஆனா சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் மத்தியில கொடுக்க வேண்டும். ஒரு கேள்வி வரும், இந்துக்கள் கையில கொடுத்தா யாரு பண்ணுவாங்க? காந்திஜி சுதந்திரம் கேட்கும் போதே சொன்னாங்க, யூ ஆர் நாட் கேப்பபிள் டு ரூல் திஸ் கண்ட்ரி. அப்ப காந்திஜி சொன்னாங்க, யூ கிவ் அவே த சுதந்திரா அண்ட் வி வில் மேனேஜ் இட். அதே மாதிரி இந்துக்களோட கையில கொடுக்கணும். யார் அது நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதிர்ந்த அனுபவஸ்தமாயிருந்த சன்னியாசிகள், அதே மாதிரி ஊழலற்ற அரசில் இருந்த அதிகாரிகள், IAS, IPS ஜட்ஜஸ், அதே மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய சான்றோர்கள் சேர்ந்து ஒரு மாநில நிர்வாகம் அறங்காக்க குழு, அதோடு சேர்ந்து மாவட்டங்களுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த ஆச்சார அனுஷ்டானத்தினுடைய கோயில்களை பத்திர விஷயத்தை சர்ச்சை. ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அடிப்படையால திருச்செந்துறையில இருந்த வக்போர்டு விஷயம் வந்தது. அது மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே வக்போர்டு ப்ராப்பர்ட்டிக்கு போகாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டம் கொண்டு வர வேண்டிய விஷயம் சர்ச்சை ஆயிடுச்சு. லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயம் வந்திருக்கிறது, சூரியனார் கோவில் ஆதீனத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதை அரசாங்கம் ஏற்றெடுக்கணும்னு சொல்றாங்க. அது இந்த துறவியல் முழுமையாக கண்டித்திருக்கிறது. ஏதாவது ஒரு மடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அது சம்பந்தமான விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியது துறவிகளுடைய வேலை. அதனால மடங்களும் அதீனங்களும் சேர்ந்திருந்து இந்த விஷயத்த பண்ணோம். ஆனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் உண்மையா பொய்யோன்னு தெரியல. நீங்க என்னை எதிர்த்து போராடியாச்சுன்னா நான் என்ன வேணும் செய்யணும்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது ஒரு அமைச்சருக்கு இருக்கிற விஷயமாக இல்லை. அதே மாதிரி இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜாதி மோதலா இருக்கலாம், வேற வேற்றுமைகளா இருக்கலாம், இதெல்லாம் நீக்கிறதுக்காக, அதை களைவதற்காக துறவிகள் வரக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல கிராமங்களுக்கு யாத்திரை செஞ்சு மக்கள் மத்தியில பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. முக்கியமா இருக்கக்கூடிய 38 மடாதிபதிகள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் இது இருந்தது. நிகழ்ச்சியில அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அலோக்குமார் ஜி காலையில இருந்து கலந்து கொண்டாங்க. அவர் தான் பத்திரிகைக்கு பேட்டி போகுது. நமஸ்தே. என்னுடைய பேரு ஸ்தானுமாலயன், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஆல் இந்தியா இணை பொதுச் செயலர். அகில இந்திய பொதுச் செயலர்.